பரவாயில்லையே, அரசியல் பத்திலாம் ரொம்ப சூப்பரா பேசுறீங்களே. அரசியல் தலைவர்கள் பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அப்ப அரசியல் தெரிஞ்சிருக்கணும்ல. இல்ல இல்ல அரசியலை பத்தி எல்லாம் தெரியாது. ம், எனக்கு தெரியும் அம்பேத்கர்னா யாரு, அவரை ம், பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன். ம். படிச்சதை விட தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பத்தி, ஓகே. அதனால பேசுறேன். அது எப்படி வாழ்க்கை அப்படி போற போக்குல கேஷுவலா இருந்தா இருங்க இல்லாட்டி போ அப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல நானே அப்படித்தான் இருக்கேன். ம், இருந்தா இரு, இல்லைன்னா போ அப்படின்னா வீட்லயே சொல்லிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன். திரும்பி அம்மா அப்பா போய் பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். இந்த இப்போ ரீசெண்டா வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த ஃபேமஸ்லாம் ஆயிட்டீங்க ஓரளவு அப்படின்றப்ப அம்மா அப்பா சந்தோஷப்படலையா? இல்ல ஏன்? என் வீட்டில் அதுக்கெல்லாம் என் வீட்டில் போனேன், ஏதாவது பணம் சம்பாரிச்சியா கொண்டு வந்து கொடு, சாப்பிடுவோம் வீட்டில் உட்காந்து. ம், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். ம், வேலையை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வருவோம். ம், தூங்கி எழுந்துச்சி முடிச்சுட்டு கிணத்துக்கு போயிடும். கிணத்து போயிட்டு அங்கே ஆட்டை கட்டி மாட்டை கட்டி ம், அதை பார்த்துட்டு ம், திருப்பி வீட்டுக்கு வந்து ம். அப்படி அப்படி ஒரு நார்மல் வாழ்க்கை இருந்தா போதும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும். ஆக்சுவலா நீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு கனவு காண்றீங்க? சினிமாவில் ஒரு பாடலாசிரியர் ஆகணும். சினிமாவுல பாடலாசிரியர் ஆகணும். நீங்க பாடலாசிரியர் ஆகணும்னு தான் வந்தீங்களா இல்ல ஹீரோ ஆகணும்னு வந்தீங்களா? இல்லை ஹீரோ ஆகணும்னு இல்லை, காமெடி ஆக்டராக வரணும் தான். பாடலாசிரியரா தான் வரணும். காமெடி ஆக்டராக வரணும் தான். காமெடி ஆக்டர் வரணும்னு ஆசைப்பட்டீங்க. யாரு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? சூரி, யோகி பாபு. ஸோ சூரியும் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு, யோகி பாபுவும் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ காமெடி ஆக்டரானா ஹீரோ ஆயிடலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? சி அப்படியெல்லாம் அப்படிலாம் நம்ம வெறும் காமெடி ஆக்டர் மட்டும்தான். இப்போ ஆனால் சினிமாவில் போயிட்டு இப்படிலாம் எழுத முடியுமா? எழுதிடலாம். எழுதிடலாம். அது என்ன பெரிய கம்பு சுத்துற வேலை. சும்மா நம்ம எழுதுறதுதான் பாட்டு. அங்க நம்ம எழுதுறதுதான் பாட்டு. முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா இதெல்லாம் விட்டுருங்க. போயிட்டே இருங்க. லிஸ்ட்ல வெயிட்ல இருக்காங்க வெளில கியூல. என்ன அப்படிலாம் கிடையாது, யாரும் வெயிட்ல எல்லாம் இல்ல. ம். பாட்டு நல்லா இருந்தா ஹிட் ஆக கேட்க, போகுது, இல்லைன்னா இல்லைன்னா இல்ல. எத்தனை பாட்டு போயிருக்கு. சரி, இப்போ கடைசியா வந்த எந்த பாட்டு கேட்டுட்டு சரி இதை நம்மள்ட்ட கொடுத்துருந்தா சூப்பரா எழுதிருக்கலாமே நினைச்சீங்க? இல்ல அதெல்லாம் அதெல்லாம் நினைக்க மாட்டேங்க. அடுத்தவங்க பாட்டு நம்ம குறை சொல்ற அளவுக்கு நம்ம வளரல. ம். மத்தவங்க இது பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரும். அப்புறம் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து டாடா படத்துலலாம் திருடிட்டாங்க, நிறைய படத்துல இந்த மாதிரி என்னோட கவிதை திருடி யூஸ் பண்றாங்கலாம் சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த படத்துலலாம் திருடி இருக்காங்க அந்த மாதிரி? டாடான்னு ஒரே ஒரு மூவி மட்டும். அந்த படத்துல எங்க திருடினாங்க? இந்த கவின் ஃப்ரெண்ட் இல்ல, ம், அவன் ஒரு இடத்துல சொல்லுவான், ம். தூண்டில் சிக்க மீனும் ம். உன் காதலில் சிக்க நானும், துடிப்ப நிஜம்தான் மீன் துடிப்பை விடுதற்க, நான் துடிப்பது பெண்ணே உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. அது உங்களோட கவிதை. அது என்ன, ஆனா உங்கள்ட்ட யாரும் பர்மிஷன் வாங்கல, சொல்ல கூட இல்ல. அதுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. பணம் கொடுத்துட்டாங்க. 10,000 கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் கொடுத்தாங்களா? இன்டர்வியூக்கு அப்புறம். அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்துட்டு ஐயோ அவரோட கவிதை போலன்னு பதறி போய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி விஜய் டிவில நிறைய போட்டிருக்காங்க, யூடியூப் சேனல். இப்போ மஞ்சள் வீரன் ஒரு படம் இருக்குல்ல, மஞ்சள் வீரன்ல நடிக்கிறீங்களா? மஞ்சள் வீரன் படம் வருது இல்ல, ம். அந்த படத்துல என் கவிதை சொல்லிருக்காங்க. டிடிஎஃப் என் கவிதை சொல்லிருக்காரு. டிடிஎஃப்ஏ தான் படத்துல இல்லையே. படத்துல இல்ல, அவன் என் கவிதையை சொல்லியிருக்காரு. சொன்னாரு, அதோட படத்தை விட்டு போயிட்டாரா?